ஆரம்பிக்கலாங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி பார்ட் 2. ஸோ இந்த பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கேண்டில்ஸ்டிக் சைக்காலஜி பற்றி பார்க்கலாம் கைஸ். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில்ஸ் நேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்ட் 1ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் ஆல்ரெடி. ஓகேவா? ஸோ அதை ஃபஸ்ட்டு தெளிவாக பாருங்கள். நேம் தெரியாதவங்க ஸோ தெளிவாக பார்த்துருங்க. ஓகேவா? ஸோ ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஸோ எப்படி வந்து மார்க் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ நீங்களாம் எப்படி வந்து ஸோ இதுக்கு முன்னாடி கற்றுருப்பீங்க என்னன்னு தெரியாது எனக்கு. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இங்கேருந்து இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ இங்கேருந்து அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு. ஸோ அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகுது. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து மேலே ஒரு லெவல் போட சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் இருக்கிறதா ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே இருக்க ரெசிஸ்டன்ஸு. ஸோ இங்கேருந்து திரும்பவும் அகெயின் இவ்வளோ தூரம் கீழே வந்துட்டு ஸோ இங்கே ஒரு சப்போர்ட் இங்கே இருந்தானே க்ரோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு லைனு. ஸோ இங்கே வந்தோடனே திரும்ப பை பண்ணுங்க. ஸோ இங்கே போனோடனே செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ அப்படி தானே பார்த்துருப்பீங்க இது வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி கிடையாது கைஸ். ஓகேவா? ஸோ அது வந்து இருக்குது. அதுவுமே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டுக்கு தான் அது வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா? ஸோ 5 மினிட் டு 30 மினிட்ஸ்க்கு வந்து மார்க்கெட் எங்கே போகுது அப்படிங்கிற ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு தான் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தேவை. ஓகேவா? நம்ம பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா பைனரி ஆப்ஷன் தான். ஓகேவா? ஸோ இவ்வளோ லாங் டேர்முக்கு நம்ம வெயிட் பண்ணி அந்த இடத்துல என்ட்ரி எடுக்கணும் அவசியம் இல்லை. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அப்போ எதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிங்கன்னா சிம்பிள் தான். இங்கே பாருங்கள், சிங்கிள் கேண்டில் தான் நமக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பைனரியில். ஓகேவா? ஸோ இங்கே பாருங்கள், இந்த பையர் கேண்டில் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ மேலே இருக்க விக்கையும் மார்க் பண்ணணும், இதே மார்க் பண்ணணும். இதுங்களா? விக்கில் ஒரு லைன், பாடியில் ஒரு லைன் தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணணும். இது இந்த சிங்கிள் கேண்டில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது சப்போர்ட், மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ். அதே மாதிரி தான் செல்லர் கேண்டிலையும் மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ், கீழே இருக்க சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், சிம்பிள். ஓகேவா? ஸோ வந்து ஸோ இப்படி தான் நிறைய பேர் வந்து சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இது கிடையாது சப்போர்ட். அதாவது ஸோ இவ்வளோ லாங் டர்ம் வெயிட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீவியஸில் இருக்க இந்த கேண்டில் நம்மளால் ட்ரேட் எடுக்க முடியும். இங்கே பாருங்கள், இப்போ நம்ம இந்த கேண்டில் ட்ரேட் எடுக்க போகிறோம்னா இதுக்கு ப்ரீவியஸில் இருக்க கேண்டில் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இங்கே மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 கேண்டிலையும் வச்சு ஆட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ இந்த 2 கேண்டில் ஆட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட் கேண்டில் என்ன ப்ரெடிக்ஷன் வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கேண்டிலோட ப்ரெடிக்ஷன் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அது மட்டும் பார்க்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ வால்யூம் ரேஷியோ. ஓகே. ஸோ வால்யூம் ரேஷியோ வந்து கீழே இருக்கும் இல்லையா? ஸோ அதையுமே பார்க்கணும். ஓகே. ஸோ அதையும் பார்த்துட்டு கன்ஃபர்மேஷன் வச்சு ஸோ நம்ம அங்கேயே எடுக்கலாம் ட்ரேடு. இவ்வளோ லாங் டர்முக்கு வெயிட் பண்ண அவசியம் இல்லை கைஸ். ஓகேவா? சிம்பிள் தான். சரி, ஓகே. சரி வாங்க. ஸோ நான் நார்மலான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பார்க்கலாம் கைஸ். ஓகே. மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் இதெல்லாம் சொல்கிறேன்னா அதுக்கு வந்து அவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு டீச் பண்ணவர் பார்த்தீங்கன்னா அவருக்கும் வந்து கோடெக்ஸ் மேனேஜருக்கும் வந்து லிங்க் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த லிங்க் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ நமக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ சஜஸ்ட் பண்ணுவார். ஸோ அதை வச்சு தான் கைஸ் நான் வந்து வீடியோ வந்து உங்களுக்கு மேக் பண்ணி போகிறது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி சொல்லுவார். ஓகேங்களா? ஸோ அது சொன்னதுக்கப்புறம் தான் ஸோ அந்த மாதிரி நான் வீடியோஸ் எல்லாம் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் சின்ன இதெல்லாம் எடுத்து போகணும். அதை வச்சு நீங்கள் வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து சின்ன ப்ராஃபிட்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ அது அகைன் அதிகமாக யூஸ் பண்ணும்போது அதுவுமே லாஸை தான் கொடுக்கும். ஓகே. ஸோ எப்போவுமே ஸ்டேபிளான ப்ராஃபிட்டபிளாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரியலான அனலைஸ் வந்து இப்படி தான் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதாவது பார்ட் 4 பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கன்ஃபர்மேஷனுக்கு தெரியும் கைஸ். ஓகேவா? சிம்பிள் இருக்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸை தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். ஓகே, 1 மினிட். அதுக்கு வந்து ஜஸ்ட் ஹரிஜான்டல் லைன் எடுத்து ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நான் வந்து என்ன பண்ணுறேன் ஸோ மார்க் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே. ஸோ 1 மினிட் நான் வந்து ஸோ இருக்கிற எல்லா ரெசிஸ்டன்ஸையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் கைஸ் ஃபஸ்ட்டு. ஓகே, இங்கே. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு இது, செகண்ட் இது இங்கே, தேர்ட் வந்து இங்கே. ஓகேவா? ஸோ எல்லா ரெசிஸ்டன்ஸையுமே நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா? சரி, ஓகே. இந்த மாதிரி அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸை தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை மார்க் பண்ணணும். ஓகேவா? சிம்பிள். ஸோ இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சின்ன ரெசிஸ்டன்ஸுமே நமக்கு வந்து ஆக்ட் ஆகும். ஓகே, சரி, ஓகே. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ் அதாவது அப் ட்ரெண்ட் இல்லையா? ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அப் ட்ரெண்டில் இந்த இங்கே போனோன்னே இப்படி பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது திரும்ப வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும் இல்லையா? ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் ஸோ கீழே வால்யூம் அனலைஸை வந்து செக் பண்ணிவிட்டு ஸோ ட்ரேட் வந்து எடுக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அது வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம இங்கே வந்து ட்ரேட் எடுக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ அது அகைன் வந்து இங்கே வந்து சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். சேம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்கும் அதே தான். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அதையும் எப்படின்ட்டு பார்க்கலாம் கைஸ். ஓகே. You looking at me like I'm crazy? Crazy? This is obscene. It was obscene. ஓகே. ஸோ அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் எப்படி வந்து ஸோ மார்க் பண்ணுறது, எஸ்என்ஆர் வந்து மார்க் பண்ணுறது அப்படி மாதிரி. ஓகேவா? ஸோ இப்போ அப் ட்ரெண்டில் போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிஸ்டன்ஸ் வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ டவுன் ட்ரெண்டில் இங்கே வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டை நம்ம வந்து மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹரிஜான்டல் லைன் எடுத்து நான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்ஸ்லாம் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சரி, ஓகே. இங்கே இருக்கிறது ஒரு சப்போர்ட் தான். ஓகே, இங்கே கீழே இருக்கிறதும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த விக் வரைக்குமே மார்க் பண்ணணும். ஓகேவா? ஸோ அங்கே இருக்கிறதும் ஒரு சப்போர்ட் தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து ஸோ அதையுமே நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? சின்ன கேண்டில்ஸ் வந்து ஸோ இடையில ஃபார்ம் ஆகுது இல்லையா? ஸோ அதுவுமே ஒரு சப்போர்ட் தான். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ அடுத்த சப்போர்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து ஸோ அதையுமே நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, இங்கே கீழே இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ இந்த மாதிரி டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்போர்ட்ஸை மட்டும் நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சின்ன அந்த இடத்துல பையர் வந்து வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த சின்ன சப்போர்ட்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. ஓகேவா? ஸோ அந்த இடத்துல பையர்ஸ் டவுன் ட்ரெண்டாக வந்துட்டு இருக்கிறது வந்து பையர்ஸ் வந்துட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த பையர்ஸ் வர இடத்துல பையருக்கு கீழே வந்து நம்ம லெவல்ஸ் வைக்கணும். ஓகேவா? ஸோ அப்படி வச்சுனா இதெல்லாம் சப்போர்ட். ஓகே. ஸோ அதில் ரெட் கலரில் யூஸ் கேங்க. ஓகேவா? ஸோ எல்லாமே சப்போர்ட் தான். ஓகேவா? ஸோ இது எல்லாமே சப்போர்ட் தான் கைஸ். ஓகே, சரி, ஓகே. ஸோ இந்த டவுன் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம சப்போர்ட் இதெல்லாம் சப்போர்ட் கைஸ். ஓகே. ஸோ இந்த சப்போர்ட் லெவலில் வந்து பிரேக் அவுட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணக்கூடாது,
கண்டினியூஷன் கண்ட்ரியில் வந்து போகக்கூடாது, அப்படி வந்து போகக்கூடாது. அகைன் வந்து அந்த சப்போர்ட் வந்து மேலே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுது இல்லையா, ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேவா, ஸோ எல்லாமே சப்போர்ட் தான். ஓகே, கேண்டில்ஸ் மாதிரியே இருக்கு இல்லையா, ஸோ இதான் வால்யூம் சொல்லுவாங்க. இங்கே இருக்க கேண்டில்ஸையும் வச்சு இந்த கேண்டிலோட பிக் ரீடிங் ப்ளஸ் இந்த வால்யூமே வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ண முடியும். ஓகேவா, சரி ஓகே. ஸோ இது வந்து லைவ் மார்க்கெட்டிங் மட்டும் தான் பாசிபிள். ஓகேங்களா, சரி ஓகே. ஸோ இது பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸோ இந்த வால்யூம் வந்து ப்ளஸ் இந்த கேண்டில் ப்ளஸ் வால்யூம் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறத ஸோ இதில் பார்க்கலாம். ஓகே, ஓகே. இப்போ தான் கீழே நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி அது வால்யூம். ஓகேவா, ஸோ வால்யூம். ஸோ இந்த வால்யூம் வந்து எப்படி வந்து அனலைஸ் பண்ணி எப்படி ட்ரேட் எடுக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா, In the normal world, I mean, who the fuck wanted to live there? ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட். ஓகேங்களா, ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன். ஓகேவா, ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோன்னா என்னது, ஸோ அந்த ஜோனை எப்படி மார்க் பண்ணுறது, அந்த ஜோனு ப்ளஸ் வந்து கேண்டிஸ்டிக்கோட அனலைஸ் ப்ளஸ் வந்து வால்யூமோட அனலைஸ் வச்சு ஸோ எப்படி வந்து ட்ரேட் வந்து எடுக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ஜோன் வந்து எப்படி வந்து மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேவா, சரி ஓகே. ஸோ இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட்னா என்னது, சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்ல அது மாதிரி தான். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து சிங்கிள் லைனாக வந்து கேண்டில் வந்து மேலேயும் கீழே மார்க் பண்ணுவீங்க. ஓகேவா, ஸோ அப்படி நம்ம மார்க் பண்ணாமல் இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேனலாக எடுத்து ஜோனாக வந்து மார்க் பண்ணுறோம். அதாவது ஒரு ஏரியாவே ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுறோம் அப்படின்னா தான் அது வந்து பார்த்தீங்கன்னா சப்ளைன்னு சொல்லுவாங்க. ரெசிஸ்டன்ஸை வந்து ஒரு ஏரியாவை ஃபுல்லாக கவர் பண்ணுறோம் அப்படின்னா அது பேர் வந்து சப்ளைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி டிமாண்ட் வந்து ஒரு ஏரியாவாக ஒரே சிங்கிள் லைனை மட்டும் வச்சு நம்ம வந்து சப்போர்ட் வந்து மார்க் பண்ணாமல் ஒரு ஜோனாக வந்து லாங்காக வந்து கவர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அந்த கவர் பண்ணுறது பேர் தான் வந்து டிமாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ ஓகே. ஸோ இந்த சப்ளை டிமாண்ட் என்ன பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க. அதான் சார் நீங்கள் வந்து உங்களுக்கு மைண்டில் ஞாபகம் வைக்க முடியல அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் ஞாபகம் வச்சுங்க. சப்ளைனா ரெசிஸ்டன்ஸும் டிமாண்ட்னா சப்போர்ட் ஞாபகம் வச்சுங்க. பட் ஆனால் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வேறு, சப்ளை டிமாண்ட்ஸ் வேறு தான். ஓகேவா, சரி ஓகே. ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல வந்து டவுன் அப்னு இப்படி மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல இந்த மேலே கொடுக்குற இந்த ஹை கொடுக்குது இல்லையா, மேலே இந்த பிக் பாயிண்ட் கொடுக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை. ஓகேவா, சரி ஓகே. ஸோ அதே இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அப் டவுன், ஓகே, அப் டவுன் இப்படி போயிட்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல கீழே கொடுக்குது, கீழே இருக்க பிக் பாயிண்ட் கீழே ஒரு கொடுக்குது இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட். ஓகேவா, சரி ஓகே. ஸோ இந்த சப்ளைல வந்து பார்த்தீங்கன்னா ஸோ செல்லர்ஸ் வந்து இருப்பாங்க. ஓகே, ஸோ அகைன் வந்து அந்த இடத்துக்கு போகும்போது என்ன செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. நீங்கள் வந்து ப்ராடக்ட் சார்ட்டில் வந்து சில பேர் இன்ஜெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ திரும்ப வந்து அந்த இடத்துல போனால் வந்து செல்லர்ஸ் வந்து வருவாங்க, செல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ அதெல்லாம் எப்படி நடக்குது. ஓகேவா, ஸோ அப்படி பார்த்தோம்னா ஸோ இங்கே இருக்குது டவுன் ட்ரெண்டில் வரதுக்கு இங்கே இருக்குது சப்ளை அப்படின்னா அப்போ இங்கேயும் ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து கீழே ஒரு பிக் பாயிண்ட் இருக்கலாம், இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது, அதை விட்டுடுவாங்க, அதை சொல்லி தர மாட்டாங்க. இங்கே ஒரு டிமாண்ட் இருக்குது. ஓகேவா, ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஓகேவா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது ஒரு டைப். ஓகேங்களா, ஸோ இது ஃபஸ்ட் டைப். ஸோ இது எப்படின்னு பார்க்கலாம். ஓகேவா, ஸோ இங்கே பாருங்கள், இங்கேருந்து ஸ்ட்ராங்காக வந்து பையர் மூமெண்டம் போயிட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ பையர் மூமெண்டம் இங்கேருந்து ஸ்ட்ராங்காக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுது வந்து இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன சைடு வைஸ் ஆகிட்டு கன்சல்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, இந்த கன்சல்ட் பண்ணுறாங்க, அதாவது மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் மூவ் வந்து எந்த சைடு போகலாம் அப்படிங்கிறது வந்து மார்க்கெட் வந்து கன்சல்ட் பண்ணுற இடம் இது. ஓகேவா, ஸோ அந்த இடம். ஓகேவா, ஸோ அந்த இடத்துல கன்சல்ட் பண்ணிட்டு ஸோ திரும்ப மார்க்கெட் வந்து டவுனில் வருது. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல எப்படி வந்து நம்ம வந்து சப்ளை ஜோன் வந்து மார்க் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் நடந்த ஏரியா மொத்தமே கவர் பண்ணி ஒரு ஜோனாக மார்க் பண்ணுறோம். ஓகேவா, ஸோ இந்த கன்சல்டேஷன் நடந்த மொத்த ஏரியா வந்து எப்படி கவர் பண்ணு கேட்டிங்கன்னா இந்த கன்சல்டேஷன் நடந்த ஏரியா இருக்கு இல்லையா, இங்கேருந்து பையர் போயிருக்காங்க. ஸோ இந்த கன்சல்டேஷன் நடந்த ஏரியாவுக்கு கீழே ஒரு லைனும் மேலே ஒரு லைனும். ஓகேவா, ஸோ அந்த கீழே இருக்க விக் வரைக்கும் கவர் ஆகணும், மேலே இருக்க விக் வரைக்கும் கவர் ஆகணும். ஓகேவா, ஸோ அப்படி ஒரு லைன் வச்சோம் அப்படின்னா ஸோ அது ஒரு சப்ளை. ஸோ சேம் இதே லைக் டிமாண்டுக்கும் அதே தான். ஓகேவா, ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ என்ட்ரி ஒரு சில என்ட்ரி வந்து எடுத்திருப்பேன். ஓகேங்களா, ஸோ இந்த வால்யூம் அனலைஸ் ப்ளஸ் வந்து இந்த கேண்டில்ஸ்டிக் அனலைஸ் வச்சு நான் வந்து ட்ரேடிங் சார்ட் அனலைஸ் பண்ணிட்டு ஸோ கோடெக் சார்ட்டில் வந்து என்ட்ரி எடுத்திருப்பேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரேடிங் சார்ட் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கோடெக் சார்ட். ஓகேங்களா, ஸோ ஓகே. ஸோ ஜஸ்ட் என்ட்ரி எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நான் கோடெக் சார்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இங்கே வந்து நான் மார்க் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் தான், கீழே நான் மார்க் பண்ணிக்கிறது டிமாண்ட் ஜோன் தான். ஓகேவா, ஸோ இந்த ஜோனை வச்சு நான் எப்படி வந்து என்ட்ரி எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. ஓகேவா, சரி ஓகே. ஸோ இந்த இடத்துல ஒரு என்ட்ரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே டிமாண்ட் ஜோன் தான் நான் வந்து மார்க் பண்ணிக்கேன். ஓகேவா, ஸோ சிம்பிள் தான். ஸோ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து பாருங்கள், நான் ஜோன் வந்து மார்க் பண்ணிட்டேன், இங்கே வந்து ஸ்ட்ராங்காக டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து ஒரு கேண்டில் வந்து இருக்கு. ஓகே, ஹாய் கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ லைவாக வந்து ப்ராக்டிகல் ட்ரேடிங் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ வந்து பாருங்கள், ஸோ நான் இந்த சைடு ஓப்பன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ ட்ரேடிங் வியூ சார்ட் தான். ஓகே, ஸோ ட்ரேடிங் வியூ சார்ட். ஸோ இந்த சைடு இருக்கிறது வந்து கோடெக்ஸோட சார்ட். ஜஸ்ட் என்ட்ரி மட்டும் தான் இங்கே எடுக்க போகிறேன். ஓகேவா, ஸோ அனலைஸ் வந்து ஸோ இதில் எப்படி பண்ணி எப்படி என்ட்ரி எடுக்கிறேங்கிறது பாருங்க. ஓகே, ஸோ பர் டேக்கு வந்து நான் வந்து 10 என்ட்ரி தான் எடுப்பேன். ஓகேவா, ஸோ நான் வந்து 10 என்ட்ரி தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். 10 என்ட்ரிக்கு மேலே எடுக்காதீங்க பர் டேக்கு. ஓகேவா, ஸோ அதுக்கு மேலே எடுத்தீங்க அப்படின்னா ஸோ லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 10 என்ட்ரி மட்டும் எடுங்க பக்கமாக அனலைஸ் பண்ணி. ஓகேவா, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம் கைஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சர்ச் பாரில் போயிட்டு நம்ம எந்த ரிசல்ட் ட்ரேட் பண்ண போகிறோமோ ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, ஸோ நான் வந்து இப்போ யூஎஸ்டி ஜேபிஒய் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, அதுக்கு சர்ச் பாரில் வந்து யூஎஸ்டி ஜேபிஒய் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இங்கே ஒரு ஃபஸ்ட்டில் இங்கே ஒரு எஃப்எக்ஸ்இஎம் இருக்கு இல்லையா, ஸோ இதை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ இதை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து தெரியும். ஓகேவா, ஸோ நமக்கு வால்யூம் அனலைஸ் ஸோ எல்லாமே இதில் வந்து கேண்டில்ஸ்லாம் ரியலாக இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வந்து என்ட்ரி எடுக்க முடியும். ஓகே, சரி ஓகே. ஓகே, ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஓகே கைஸ். ஓகேவா, இது நமக்கு ப்ராஃபிட் தான். ஓகேவா, ஸோ டீப்பான ப்ராஃபிட். ஓகே, ஓகே, அவ்வளோதாங்க, சிம்பிள். ஓகேவா, ஸோ நம்மளோட என்ட்ரி லெவல் வந்து டேவோட என்ட்ரி லெவல்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேவா, ஸோ அதில் இம்பாக்ட் ஆகிடுச்சா என்னன்னு தெரியல. ஓகேவா, சரி ஓகே, இம்பாக்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஓகேவா, ஸோ இது இம்பாக்டாக இருந்தாலுமே எப்படி வந்து என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத பாருங்கள். நம்ம ஜோனை வந்து பிரேக் அவுட் ஆகுது.
ஓகேவா. ஸோ அகைன் எடுக்கக்கூடாது. இது ஒரு இம்பாக்ட் தான் கைஸ். ஓகேவா. இது ஒரு இம்பாக்ட் தான். ஸோ இதில் வந்து எப்படி என்ட்ரி எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேவா. ஸோ இந்த இம்பாக்ட் ஆனாலுமே ஸோ இந்த வால்யூம் அனலைஸ் நமக்கு இம்பார்ட்டன்ட். ஓகேவா. சரி ஓகே ஓகே இந்த இடத்துல ஒரு பை ஆப்ஷன் தான் போயிருக்கேன். ஸோ ஓகேவா. சூப்பரான ஆப்ஷன். ஓகேவா. ஸோ ஒரு பை ஆப்ஷன் போயிருக்கேன். இந்த இம்பாக்ட்லேயே நான் வந்து எடுத்து காட்டியிருக்கேன். ஓகேவா. ஸோ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜோன் நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த ஹிடன் கேண்டில்ஸ்டிக்கோட ஜோன். ஓகேவா. ஸோ அந்த ஜோனில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த ஜோன் வந்து பிரேக் அவுட் தான் பை ஆப்ஷன் போயிருக்கேன். ஸோ அது எவ்வளோ டீப்பாக போயிட்டு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இம்பாக்ட். ஓகேவா. ஸோ இம்பாக்டை வந்து ப்ரெடிஷன் பண்ணியாச்சு. நம்ம ஜோன் மூலமாக ப்ரெடிஷன் பண்ணியாச்சு. ஓகே ரொம்பவே சிம்பிள் கைஸ். ஓகேவா. ஓகே ஸோ இந்த இடத்துல வந்து போயிருக்கு. ஓகேவா. ஸோ இந்த கேண்டில் என்ட்ரி எடுத்தோம்னா நம்ம வந்து ஜோனை மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த ஜோனை வந்து எக்ஸாக்டாக பிரேக் டவுன் ஆகிடுச்சு இந்த கேண்டில். ஓகே ஸோ அதை வச்சு என்ட்ரி எடுத்தோம். ஸோ நம்மளோட என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 10 என்ட்ரி தான் எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு மேலே நம்ம எடுக்க மாட்டோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அது மாதிரி தான் அதை ஃபாலோ பண்ணி தான் எடுத்திருந்தேன். ஓகேவா. ஸோ ஓகே ஸோ நம்மளோட ஹிஸ்ட்ரியும் பாருங்கள். ஓகேவா. ஸோ 10 to 12 என்ட்ரி கூட இதில் எடுத்திருப்பேன். ஓகேவா. ஸோ கீழே இருக்கிறதுலாம் அந்த USDJPO எடுத்தேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் போயிடுச்சு. ஸோ இப்போ எடுத்தது மட்டும் தான் கைஸ் இருக்குது. ஓகேவா. ஸோ இப்போ நம்ம எடுத்தோம் இல்லையா. ஸோ அதை தான் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணியும் ப்ராஃபிட் பண்ணலாம். ஓகேவா. ஸோ இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ அதனால் நானுமே இதோட வந்து முடிச்சிடுறேன். ஓகேவா. சரி ஓகே ஸோ யூஸ் பண்ணி பாருங்க. ஓகேவா. யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்கள் ஃபீட்பேக் பண்ணுங்க. ஓகே ஹாய் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஓடிசிக்கு தான். ஓகேவா. ஓகே ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ சிங்கிள் கேண்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ SNR இருக்குது. ஓகே ஸோ ஒவ்வொரு சிங்கிள் கேண்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ SNR இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஓகேங்களா. ஸோ ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ மேலே ஒரு லைனு ஸோ கீழே ஒரு லைன் வச்சா தான் ஸோ SNR அப்படின்ட்டு. ஓகேவா. ஸோ அப்படி கிடையாது. ஓகேவா. ஸோ இந்த கேண்டிலுக்கு சென்ட்ரல் லைன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைன் வரும். ஓகேவா. ஸோ அதோட நேம்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே இது வந்து புது கான்செப்ட் இல்லை கைஸ். ஓகேவா. இது வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டில் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இது வந்து பழைய கான்செப்ட் தான். ஓகேவா. சரி ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ஃபர்ஸ்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டிஜிட்டல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. சரி ஓகே ஸோ சென்டரில் இருக்க இந்த லைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளாக். ஓகேவா. ஸோ தேர்டாக இங்கே இருக்கு இல்லையா. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்சிமல் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. You're looking at me like I'm crazy. Crazy. This is obscene.